நமக் சிவாய. குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 28ஆம் நாள். திருப்பள்ளி எழுச்சி 8ஆம் பதிகத்தை பார்ப்போம். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில்தொறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. 28ஆம் நாளான இன்று மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி 8ஆம் பதிகத்தில் முந்திய முதல் நடு இறுதியுமானாய். சிவபெருமான் எத்தகையவராக இருக்கிறார் என்றால் ஆதியும் அந்தமும் நடுவில் இடையில் இருப்பவராகவும் இருக்கிறார். அதாவது ஆரம்பிக்கிறது, இடையில் இருப்பது, முடிவு, மூன்று இதுவாகவும் சிவபெருமானே இருக்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாமல் என்று கூறுகிறோம் அல்லவா, 3 இதுவாகவும் சிவபெருமான் இருக்கிறார். முந்தியாக முதல்வதாகவும் நடுவாகவும் இறுதியாகவும் இருக்கிறார். மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். மூவரும் அதாவது இந்த மும்மூர்த்திகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் கூட உன்னை பற்றி அறியவில்லை. அவர்களே அறியாத போது மற்றவர்களால் அறிய முடியுமா? அவர்களாலும் யாராலும் அறிய முடியாதவர் சிவபெருமான். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார். பந்தனை விரலியும்னா அம்பிகை இந்த பூமியை தன் விரலில் வைத்து கொண்டிருக்கிறார். அதுபோன்று அந்த அம்பிகையுடன் இருப்பவராகிய சிவபெருமானே நின் அடியார் பழங்குடில்தோறும் எழுந்தருளிய பரனே உன்னுடைய பக்தி, நின் அடியார்கள் உன்னுடைய பக்தியாளர்கள் அடியவர்கள் எங்கிருந்தாலும் பழமையான ஒரு குடிலில் இருக்கிறார்கள் என்றாலும் அந்த குடிலுக்கும் நீ சென்று அந்த பக்தர்களுக்காக நீ சென்று இருப்பவனே. நல்ல இடத்தில் இருந்தால் மட்டும்தான் சிவபெருமான் வருவார், நம்மை காண்பார் என்றெல்லாம் இல்லை. ஒரு பாட்டி தனியாக இருக்கும் பொழுது அந்த பாட்டிக்காக பிட்டை தின்றுவிட்டு மண் சுமந்த கதையெல்லாம் தெரியும். ஸோ அந்த பாட்டி பக்தையான அந்த பாட்டிக்காக தானே இறங்கி அந்த பாட்டி இருக்கும் இடத்திற்கு தானே வந்து விடுகிறார். அந்த பாட்டி எந்த இடத்தில் இருக்கிறார், எவ்வாறு இருக்கிறார் என்றெல்லாம் கருதவில்லை. தன்னுடைய பக்தர் என்று ஆகிவிட்டால் அந்த பக்தருக்காக அவர் எதுவும் செய்வார். அவர்கள் இருக்கும் இடத்திற்கு தானே வந்து விடுவார். பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே, அது பழமையான குடிலாக இருந்தாலும் அந்த குடிலுக்கும் சிவபெருமான் அங்கு அவருடைய பக்தர் இருந்தால் உண்மையான பக்தியோடு இருக்கும் பக்தருக்காக வந்து விடுவார். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, சிவபெருமானுடைய திருமேனி அப்படியே தழல் போல் தீ போல நெருப்பாக, சிவந்த நெருப்பாக தன்னுடைய உருவத்தை காட்டியவர் சிவபெருமான். திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அதை மட்டும் காட்டவில்லை, கோவிலையும், திருப்பெருந்துறை என்ற கோவிலையும் மாணிக்கவாசகருக்கு காட்டுகிறார். மாணிக்கவாசகரை சிவபெருமான் அங்கேதான் ஆட்கொண்ட இடம். அதனால் அந்த கோவிலையும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய். அவரை அங்கேதானே ஆட்கொண்டார். அந்த இடத்தில் அந்தணராக என்னை ஆட்கொண்டாய், குருவாக இவருக்கு குரு உபதேசங்கள் எல்லாம் செய்து இறைவனடியை எப்படி அடைய வேண்டும் என்பதை சிவபெருமானே குருவாக அவரை ஆட்கொள்கிறார் மாணிக்கவாசகரை. அதை தான் கூறுகிறார். அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. என்னுடைய அமுதே, அமுதம் போன்றவனே சிவபெருமானே, பள்ளி எழுந்தருளாயே, நீ எழுந்திருக்க வேண்டும், உன் கண் பார்வை எங்கள் மீது பட வேண்டும் என்று வேண்டுகிறார். நாமும் சிவபெருமானை வேண்டுவோம். ஓம் நமக் சிவாய.